ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வீடியோவில் போட் நெக் அளவுகள் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சேனலில் காலர் நெக்குக்கான அளவுகள் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சைஸ் 26லேருந்து 32 சைஸ்க்கு கழுத்தோட அகலம் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. பின்கழுத்து முன்கழுத்து இறக்கம் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. சைஸ் 33லேருந்து 40 இன்ச் ப்ளவுஸ்க்கு 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. சைஸ் 41லேருந்து 50 இன்ச்சுக்கு கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். பின்கழுத்து முன்கழுத்து இறக்கம் 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. சைஸ் 50க்கு மேலே உள்ளவங்களுக்கு கழுத்தோட அகலம் 4 இன்ச் எடுத்துக்கோங்க. முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. சுடிதாராக இருந்தாலும் சரி, ஜாக்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அளவுகளையே வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். போட் நெக் வச்சு தைக்கும்போது முன்கழுத்துக்கு ஒரு அளவும் பின்கழுத்துக்கு ஒரு அளவும் வச்சு எப்பயுமே தைக்கக்கூடாது. முன்கழுத்துக்கு என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவை தான் பின்கழுத்துக்கும் எடுக்கணும். அப்போ தான் போட் நெக் அழகாக இருக்கும். ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு முன்னாடி போட் நெக் வைங்க, பின்னாடி ரவுண்ட் நெக் வைங்க அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு தைக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா போட் நெக்னாலே முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே அளவு தான் இருக்கும். 3 இன்ச் முன்பக்கம் எடுக்கிறீங்கன்னா பின்பக்கம் 3 இன்ச் தான் எடுக்க முடியும். போட் நெக்குனாலே கழுத்தோட அகலத்தை கூட்டணும். முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றி வைக்கணும். அப்படி இருந்தால் தான் போட் நெக் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.